Hi friends, welcome to Daddy Mummy channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டூர் தான் பார்க்க போகிறோம். வந்து ஹாலிடே ஈவினிங் டூர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் தாத்தா வீட்டில் நான் இருக்கேன். ஸோ வீடை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. என்ன டெய்லி வீடியோ வரும். இன்னிலேருந்து டெய்லி 4 பேர் வீடியோ வரும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும். நாளைக்கு எடுக்கிற வீடியோ வந்து நாளைக்கு வரும். நாளைக்கு டைம் வந்து நானும் வேலைக்கு எடுத்துட்டேன் செஞ்சிடுறேன். ஸோ வந்து இதுக்கு நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அல்சலாம் மூவி அப்படின்னு போட்டிருக்கேன். அது வந்து ஆல்ரெடி நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரெண்டு ஒர்க்ஸ்லாம் இருந்தது. எக்ஸாம் இருந்ததுனால வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் சாரி எதுக்குன்னா நான் வந்து வீடியோ போடுறதில்ல சரியா. ஸோ அதுக்கு ஒரு சாரி. இனிமேல் வந்து அந்த சாரி திருப்பி இந்த மாதிரி சாரி கேட்க மாட்டேன். டெய்லி வந்து அவங்க வீடியோ போடுறேன். இன்னும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோ அவங்க வீடியோக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஈவினிங் டூ பாருங்கள். டைம் 5:47. நான் கிளிப் போட்டிருக்கேன். ஸோ வந்து ஈவினிங் இப்போ வந்து 10 o'clock வரைக்கும் வந்து நம்ம வீடியோ போகும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாமி கும்பிடலாம் வாங்க. ஸோ நான் தண்ணி குடிக்க வந்திருக்கேன். வந்து சாமி ரூம் வந்து பெட்ரூம் தான். ஸோ இதுதான் வந்து சாமி ரூம். நல்லாயிருக்கு. புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ ஈவினிங் வந்து சாமிக்கு பூ வைப்போம். ஸோ இதுக்கப்புறம் கூப்பிட்றேன். ஸோ வைப்போம். பாதி வச்சாச்சு. ஸோ வைக்கணும். ஸோ வந்து பூ வச்சு முடிச்சாச்சு. ஸோ தண்ணி மாற்றிட்டு இருந்தாங்க. தண்ணி வந்தாச்சு. வாங்க போய் வச்சிடலாம். ஸோ தண்ணியும் மாற்றியாச்சு. வந்து ஃபஸ்ட்டு நம்ம விளக்கு பொருத்திட்டு பார்க்கலாம். டீ போய்ட்டு எடுக்கலாம் வாங்க. இப்படியே இருக்காச்சு. பொருத்திட்டு கூப்பிட்றேன். ஸோ ஃபஸ்ட்டையும் பொருத்தி வச்சாச்சு. மத்திய பொறுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து 6 to 7:30 வந்து ஸ்டடிங் டைமு. ஸோ நான் படிச்சுட்டு வந்து பார்க்கலாம். அப்போ படிச்சுட்டு இருக்க போகிறதுக்கு நான் சில டைம் வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து நான் தமிழ் படிச்சுட்ருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 6:01 ஆச்சு. தமிழ் தான் படிச்சுட்டு வந்து வாங்கிக்கலாம் படிச்சுட்டு சாப்பிட்டேன். நான் புக்கு எடுக்கிறேன். ஸோ வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா ஏசி வந்து நான் வாங்கியிருக்கேன். 32 lakh 32,000 ஏசி ஃபேனு ஏசி. இன்றைக்கி அதுக்கப்புறம் மாற்றி கூட வரலாம். அதுவும் நான் வந்து இங்கே பாருங்கள் படிச்சு கொடுக்குறேன். ஸோ வந்து டைம் பார்த்திங்கன்னா 6:30 கரெக்டாக 6:30 ஆயிடுச்சு. இதுதான் இவ்வளோ இருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இது வந்து எழுதியிருக்கேன். இதில் வந்து தமிழ் வரி வளர்ச்சி. அப்புறம் வந்து அதோட குழுவினா சிறுவினா வந்து எழுதிட்டுருக்கேன். ஓம் வந்து வருதுதான்.
33 ஆச்சு. நான் என்ன படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த நான் தமிழ் போதும், தமிழ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் இருக்குது, சோஷியல் இருக்குது, மேக்ஸ் இருக்குது. இந்த 3ல் என்ன படிக்கலான்னு டவுட்டாக இருக்குது. எனக்கு முக்கியமாக படித்தது சயின்ஸ் தான். பட் நேற்று சயின்ஸ் படித்தனால ஒன்று மேக்ஸு இல்லைன்னா ஹிஸ்ட்ரி, சோஷியல். மேக்ஸே எடுத்துடலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 7:05 ஆச்சு. ஸோ நான் இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன்னா எக்ஸாமு 1.7 போட்டிருக்கேன். சாப்டர் 1 இப்போ 1.7 போட்டிருக்கேன். 1.8 ஆரம்பிச்சுட்ருக்கேன். இவ்வளோ நேரம் 1, 2, 3, 4 பேஜ் போட்டிருக்கேன். ஸோ 7:30க்கு முடிச்சிடுவோம். மேக்ஸ்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா இதெல்லாம் எடுத்து அம்மா உள்ள இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அனுப்பிட்டா முடிஞ்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு நான் அப்போ சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணேன். டைம் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். தாத்தா வாங்கி அந்த போட வச்சு எனக்கு எழுதிடுவேன். கணக்கு ஸோ ஈஸியாக தான் இருக்குது. தமிழோட மேக்ஸு நல்லா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன செஞ்சேன்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு ஹோட்டல் வீட்டில் வீட்டில் தான் சாப்பிட்றோம். நான் இன்னைக்கு தாத்தா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்களா. சின்ன தான் சொல்லுவாங்க. வேணும்னு சொன்னால் தாத்தா கோவம் வந்துடும். சொல்லலாமே அப்படின்னு சொன்னால் புரோட்டா சொன்னாங்க. 2 புரோட்டா கேட்டால் 2 புரோட்டா வாங்கி வந்துருக்காரு. ஸோ அது ஒரு சைடிஷும் இருக்குது. அது என்ன நான் சொல்கிறேன். அது எனக்கு தெரியும். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அவசியம் பண்ண மாட்டேன். அதே ஒரு ஹிண்ட்டு கூட நீ கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்புறம் சொல்கிறேன். ஸோ படித்து முடிச்சாச்சு. ஸோ அம்மா வரையும் எடுத்தாங்க இல்லையா. வேலையும் நீங்கள் இந்த கோயம்புத்தூர் விட ஹோம் டூர் கேட்டீங்கன்னா நான் ஹோம் டூருக்கு வரேன். அப்புறம் எங்கள் தாத்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஹோம் டூருக்கு போகிறேன்னு கேளுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ ஏன்னா நான் உட்காந்து படிச்சுட்ருந்தேன். இப்போ இடத்த நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பேனா மூடியெல்லாம் ஐயோ மூடி வச்சு எடுத்துக்கப்பா இருக்கும். இருக்கும். அவ்வளோதான். 32,000 42,000 அப்பா சொல்லிட்டா. 42,000 எல்லாம் வாங்கிக்கோங்க. ஏவா ஸோ வாங்க விளக்கு மட்டும் மழை எட்டிடலாம். வாங்க அடுத்து கதை மூடலாம். ஐயோ சேர் வேறு இருக்கே. சேர் எடுத்து வைப்போம். விளக்கு மழை எட்டிடுவோம். அவ்வளோதான் மழை ஏற்றியாச்சு. எடுத்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். அவ்வளோ மாத்திரம் அதெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிடுவேன்.
சரி எடுத்து வச்சுட்டு கூப்பிட்றேன். ஸோ வாங்க சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட மாட்டேன். இப்போ 7:22 தான் ஆச்சு. பன்னீர் பட்டர் மசாலா இருக்குது, அது மட்டும் எடுத்து போய் சாப்பிடுவோம். போயிட்டு சாப்பிடுவோம். இங்கே அவர் அங்கே இங்கே இருக்கானா எனக்கு என்ன தெரியுது. இது உனக்கா தண்ணி கொண்டு வா. இல்லை இல்லை சும்மா பற்றிக்கு சாப்பிடலாம். இப்போ சாப்பிட போறியா? தண்ணி வடிச்சிருவியா? ஸோ தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் தான் வடித்தேன் தண்ணி. புது கேன் வடித்தேன். புது கேன் வடித்தேன். வடிக்கணுமா? ஸோ இதான் அந்த பன்னீர். பன்னீர்வா? மாத்திரை எடுத்துக்கிற. ஸோ வந்து நான் பாதான் சாப்பிட்டேன். இருக்கு சாப்பிட முடியலனால எங்கள் அம்மாவோட மாத்திரை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். இந்தாங்க போகலாம். ஐயோ இருக்கேன்ல. இப்போ டீ வச்சுட்டு போடுவோம் வாங்க. ரிமோட் எங்கே இருக்குது? இன்னொரு ரிமோட் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ரிமோட்டை காணோம். பெரிய ரிமோட்டை காணோம். ரிமோட் கீழே இருக்கு. டீ வாங்குவோம். நாங்கள் பார்ப்போம். வாங்க டீ போடுவோம். அப்படியே சாப்பிட்லான்ட்டு ஒரு ஐடியா. ஆமாம் வந்து நாங்கள் சிரிக்கிறோம். வாங்க சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பேன். அதனால தான் வந்து சத்தமாக பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. சாப்பிட்லாம். டைம் பார்த்தீங்கன்னா 7:37. இருக்கட்டும். நெக்ஸ்ட் குழம்பு இன்னும் ஆப்பாவா வேலை இருப்பாவா சின்னதாக இருக்கு. அந்த ரெண்டுமே ஒன்று ஓப்பன் பண்ணலாம். ஃபேன் போட வாங்கிட்டேன். ஃபேன் போட்டுட்டு வாங்க. ஒரு நிமிஷம் ஃபேன் போகாமல் இருக்க முடியல. குட்டிடலாமா? வெறும் வந்து ஊற்றுவோம். சாப்பிடுங்க.
சாப்பிட்றதுக்கப்புறம் வீடியோ எடுப்பேன். ஸோ ஆனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆயிடுச்சு. ஸோ அந்த தூங்க டைம் ஆச்சு. டெய்லி அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, குட் நைட், பாய். இந்த வீடியோ வந்து நாளைக்கு வந்துடும். பாய்.